நம்ம திருநெல்வேலி அப்படிங்கிற தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிறதாமக்கா பனிமய மாதா கோயில். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாமாக்கா. இந்த கோயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா போர்த்துகீசிய பாணியில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா டச்சுக்காரர்கள் உள்ள வராங்க. டச்சுக்காரர்கள் உள்ள வந்து இந்த போர்த்துகீசியக்காரர்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அடித்து நம்ம தூத்துக்குடியில் இருந்தே வெளியில் ஏற்றுறாங்க. அதுக்கப்புறம் இந்த நம்ம பனிமயாத கோயில் அப்புறம் அவங்க சுற்றி இருக்கிற நிறைய கோயிலெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து எல்லாத்தையுமே இடிச்சிருந்தாங்க. 1655 வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா கோயிலுமே இடிச்சிருந்தாங்க. ரிட்டன் இதே டச்சுக்காரர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க இடித்த கோயில் எல்லாமே ரிட்டன் கட்டுறாங்க. 1699 வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் அவங்க இடித்த கோயில் எல்லாமே கட்டுறாங்க. பனிமய மாதா கோயிலும் கட்டுறாங்க. அவங்க அந்த டயத்தில் எப்படி கட்டுறாங்க அப்படின்னா அந்த ஓலை அந்த மாதிரி தான் வச்சு கட்டுறாங்க. கட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா பெரிய மழை இடி மின்னல் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கட்டுறாங்க. அதுக்கப்புறம் ரிட்டன் வந்து 1712 தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பனிமய மாதா கோயில் வந்து கல்லை வச்சு கட்டி